கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி பூசல் வெடித்திருக்கிறதா என்று பார்க்க முடிய அளவில் தற்போது டிடிவி தினகரன் பேசின பேச்சு கூட அந்த இதுல இருந்து நம்ம பார்க்க முடியுது. முக்கியமா பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் தொடங்கினாலதான் அதிமுகவில் அந்த மாதிரியான புலவே வந்துச்சு, இல்லைன்னா அவர் முதலமைச்சர் ஆயிருப்பாரு மீண்டும் பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க. முழுசா பாக்குறீங்க? ஒரு மிகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் களமிறங்கி அவருடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் ஒரு இயக்கத்தை அழித்துதான் அவர்கள் இயக்கம் வளர வேண்டும் என்கின்ற அந்த ஆர்எஸ்எஸ்ஸின் குறிக்கோள் லட்சியம். பீகார்ல நிதிஷ்குமாரோட கைகோர்த்து கொண்டுதான் இன்றைக்கு நிதிஷ்குமாரை அழித்து அங்கே பாஜக ஆட்சி என்று சொல்கிறார்கள். மராட்டியத்திலே அதே நிலைமையை உருவாக்கினார்கள். அஜித் பவார் இன்றைக்கு மரணம் அடைந்திருக்கிறார். நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் கூட தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். அவர் சந்தேகப்படுவது ஒன்றும் தப்பும் இல்லை. பல பேர் மரணத்தில் தான் பாஜக உதயம். பல கட்சிகளை அழித்துதான் பாஜக கட்சி. ஆர்எஸ்எஸ் கொள்கை அதுதான். அவர்கள் பயங்கரவாதிகள். ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் அவர்கள் ரத்த அபிஷேகத்தில் தான் அரியணையில் அமர்ந்திருக்கிறார்கள். குஜராத் கலவரமா இருந்தாலும் மகாத்மா காந்தி நாளைக்கு நினைவு தினம் 30ஆம் தேதி இன்னைக்கே சொல்லிடுவோம். அதற்கு காரணம் மகாத்மா காந்தியை கொலை செய்த கூட்டம் தான் ஆர்எஸ்எஸ் கூட்டம், சங் பரிவார் கூட்டம். ஆனால் மம்தா இன்னைக்கு அஜித் பவாருடைய மரணத்தில் கூட சந்தேகம் எழுப்புகிறார். புனிதர்கள் இல்லை, ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. பாஜக எத்தனை கொலையும் செய்வார்கள், எத்தனை பேரையும் படுகொலை செய்வார்கள். படுகொலையில் உற்பத்தியானதுதான் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத அமைப்பு. அப்படி பார்க்கும்போது அஜித் பவாரை உடைத்து சிண்டையை உடைத்து அங்கே உருவாக்கின கட்சியை தான் இன்றைக்கு பாஜக ஆட்சி. அதனால தமிழ்நாட்டில் அவங்க மிக பெருமை ஆளுமையாக தலைவர் கலைஞர், இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின், எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் அவர்கள் இருந்த காரணத்தால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தார்கள். இன்றைக்கு பல ஆண்டுகளாக திட்டமிட்டு இங்கே கலாமைக்கிறார்கள். நீங்க எம்ஜிஆர் அவர்கள் 1982 முதலமைச்சராக இருக்கும் போது மண்டைக்காட்டில் திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்கினாங்க. 8 கிறிஸ்துவ மீனவர்களை சுட்டுக் கொண்டாங்க, படுகொலை செய்யப்பட்டார்கள். அங்கே ஆர்எஸ்எஸ் விதையை வன்முறையால் தான், வன்முறையில் பிறந்த குழந்தைதான் ஆர்எஸ்எஸ். வன்முறைக்கு பிறந்தவர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும். அந்த வன்முறையை 82 ஆரம்பித்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையை எம்ஜிஆரின் பக்தர்கள், எம்ஜிஆரின் தொண்டர்கள் படித்து பார்க்கணும். உண்மையான எம்ஜிஆரின் தொண்டன், உண்மையான விசுவாசி படித்து பார்க்கணும். 82 எம்ஜிஆர் காலத்தில் அதை ஆரம்பிச்சாங்க. கால் உண்டு மண்டைக்காட்டில் எம்ஜிஆர் இரும்பு கரம் கொண்டு அடக்கினார். வேணுகோபால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில குழு அமைத்தார். அந்த குழுவின் அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தார். அப்பொழுது டெல்லிக்கு சென்றிருந்தார். டெல்லியில எம்ஜிஆர் தங்கியிருந்த விடுதியில ஆர்எஸ்எஸ் காரங்க கலவரம் பண்ணாங்க. அப்ப நான் கூட ஆர்எஸ்எஸ் வேற மாதிரி நினைச்சேன். தடை செய்யப்பட வேண்டிய பயங்கரவாத அமைப்பு ஆர்எஸ்எஸ் என்று புரட்சி எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் பேசினது இருக்கு. ஒடுக்கப்பட வேண்டிய அமைப்பு, தமிழ்நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய அமைப்பு ஆர்எஸ்எஸ் என்று எம்ஜிஆர் பேசிட்டார். ஆனா அந்த கலவரத்தினால தனிமையா நின்று கூட்டணியும் இல்லாம பத்மநாபபுரம் தொகுதின்னு கருதுனேன் வேலாயுதம் ஒருத்தர் பாஜக முதல் எம்எல்ஏ தமிழ்நாட்டில். அப்ப அவங்க என்ன பேசினாங்க, ஆர்எஸ்எஸ் திராவிட உணர்வை, தமிழ் உணர்வை மாத்தி இந்து உணர்வை கொண்டு வந்து அதான் வெற்றி. கன்னியாகுமரி மாவட்டத்தை அவங்க முழுமையா ஆர்எஸ்எஸ் மயமாக்க நினைச்சாங்க. அது அப்போதைக்கு அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியா கருதி இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிச்சு ஆர்எஸ்எஸ்.
மண்டைக்காட்டு கலவரம், எம்ஜிஆர் அடக்குனார். அதுக்கு பின்னாடி அவங்க ஒன்றும் பெருசா வளரல. ஆனா இன்னைக்கு ஒரு கலவர கும்பல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் RSS பயங்கரவாத அமைப்பு இருக்கு. அடுத்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இத வச்சு அங்க ஒரு கணக்கு பண்ணி வந்தாங்க. அதுவும் தலைவர் கலைஞர் அவர்களால் முறியடிக்கப்பட்டது. புரட்சித்துறை அம்மா அவர்கள் லேடியா மோடியான்னு கேட்டு இந்தியா பூரா மோடி அலை வீசிய நேரத்தில் தமிழ்நாட்டில் அந்த அலையை நிறுத்தினாங்க. ஒரு பெரிய பாரம்பரியமான வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக முதல்வர் சித்தாந்த ரீதியாக கடுமையாக RSS எதிர்க்கிறார். அதனாலதான் அவன் RSS காரன் என்ன பண்றான்னு கேட்டா, நீங்க குமாரசாமி ராஜா முதலமைச்சராக இருந்தாரு, காமராஜர் இருந்தார், பக்தவச்சலம் இருந்தார், அண்ணா இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், அம்மையார் இருந்தாங்க, பன்னீர்செல்வம் இருந்தாரு, எடப்பாடி இருந்தாரு, தலைவர் கலைஞர் இருந்தாங்க, ஜானகம்மா இருந்துச்சு. யார் காலத்திலையும் திருப்பரங்குன்ற மலையில சர்வேக்கல்ல குடியேற்ற போறோம், தீப ஏற்ற போறோம்னு சொல்லி தகராறு பண்ணாங்களா? நீங்க நடுநிலை அளவில் யோசிக்கணும். நான் பேசுறது காழ்ப்புணர்ச்சியோட பேசல. அப்ப திராவிட மாடல் தளபதி ஆட்சியில வர்றாங்கன்னா தோட்டும்னு RSS பயங்கரவாத அமைப்பு பல வியூ அமைச்சு தோத்து போயிட்டாங்க. இவ்வளவு முதலமைச்சர் இருந்த காலத்துல, அண்ணா இருந்த காலத்துல, தலைவர் கலைஞர் இருந்த காலத்துல, அம்மையார் இருந்த காலத்துல நாங்க தீப ஏற்றுவோம்னு சொன்னாங்களா? மலைக்கு ஏறினாங்களா? அப்போ அவங்களால தோத்துட்டே இருக்காங்க. மண்டைக்காட்டுல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, பொள்ளாச்சியில இருந்து தொடர்ந்து தோல்வி. இப்ப திருப்பரங்குன்றத்தை குறி வைக்கிறான், குறி வச்சு வர்றான். இந்த நிலைமையில அம்மையாருடைய மறைவுக்கு பின்பாக நம்முடைய மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள், சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்தி விடுவார் அப்படின்னு அவங்க கருதுனாங்க. டெல்லி RSS கருதுச்சு. இந்த ரவீந்திரன் துரைசாமியே கூட பேட்டியில சொல்லியிருப்பாரு. அம்மையார், நம்முடைய புரட்சித்துறை அம்மா அவர்கள் மருத்துவமனையில், அப்போலோ மருத்துவமனையில் இருக்கும்போது வெங்கையா நாயுடு இன்னும் சிலர் சொல்லியிருப்பார். நாங்கெல்லாம் அந்த வரவேற்பு அறையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வெங்கையா நாயுடு போன்றவர் அடுத்து சசிகலா அவர்கள் தான் இந்த கட்சியை நடத்த தகுதி படைத்தவர்னு சொன்ன நான் சொன்னேன். ரவீந்திரன் துரைசாமி பேட்டி இது. ஜெயலலிதா அம்மாவோட மோசமானவங்க, அவங்களை விட்டுவே கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆடிட்டர் கிருஷ்ணமூர்த்தியை விட, ராஜா பேச்சை விட, அண்ணாமலை பேச்சை விட என் பேச்சை தான் RSS கேட்கும். நான் தான் சசிகலா வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பதிவாயிருக்கு பேட்டி. அப்ப RSS என்ன அப்ப இதை நம்முடைய மறைந்த நம்முடைய சினிமாவுடைய கணவர் நடராஜன் சொல்றாரு, நீங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சினிமா அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்ன்றத நம்முடைய நடராஜன் அவர்கள் விரும்பல. அவரே சொல்றாரு, அவருக்கு டெல்லி லாபி உண்டு. அவரே சொல்றாரு, இந்த மாதிரி டெல்லி உங்களை சின்னம்மாவை விரும்பல, நீங்க முதலமைச்சரா வர்றத அப்படின்னு சொல்றாரு. அப்ப RSS ஒரு கணக்கு போட்டு இறங்குறாரு தமிழ்நாட்டில். கலைஞருடைய மறைவுக்கு பின்னாடி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஸ்டாலின் வந்துட்டாரு. ராஜா சொல்றான், கலைஞரோ டேஞ்சரஸ் ஸ்டாலின் அப்படின்னா. அப்ப கொள்கை உரம் இருக்கு, அவர்கிட்ட உயரம் இருக்கு, லட்சியம் உயரம் இருக்கு. அப்ப திமுகவை நம்ம இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நம்ம இப்ப என்ன செய்யணும்? அண்ணா திமுகவை அழிக்கணும் அப்படின்ற முடிவை எடுக்கிறான். அப்ப அதிமுகவுல சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் வரணும்னு விரும்பல. OPS உட்பட EPS உட்பட அனைவருமே காலில் விழுந்து மதுசூதன வயதுக்கு மீறி, சின்னம்மா வயசை விட கூட பெரிய வயதில் இருக்கக்கூடிய இன்னைக்கு விவரமா பேசுற KP முனுசாமிலிருந்து, CV சண்முகத்திலிருந்து, செல்லூர் ராஜிலிருந்து அனைவரும் சின்னம்மா காலில் விழுந்து நீங்க தான் பொதுச் செயலாளர் வரணும்னு தொண்டர்களுடைய விருப்பத்துக்காக அவங்க பொதுச் செயலாளர் பதிவிட்டாங்க. சின்னம்மா அவர்கள் கடுமையான சோதனையான காலகட்டத்துக்குள்ள அம்மாவோட துணையா இருந்தாங்க. அவங்க மேல விமர்சனம் இருக்கு, எனக்கே சில குறைகள் இருக்குன்றது அது வேறு. அதை இப்ப நான் சொல்ல வேண்டிய நேரம் இல்லை. ஆனா நடந்த உண்மையை பேசணும். அவங்க 91 புரட்சித்துல அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே சின்னம்மாவுடைய அம்மா அம்மாட்ட
நாங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறோம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு, உங்களை முதலமைச்சர் ஆக்கியாச்சு, பாதுகாத்தாச்சு அப்படின்போது அம்மா அவர்கள் விடலை. என் உற்ற சகோதரியாக தாயாக எனக்கு இருக்கிறான்னு சொல்லி விடலை. அது அந்த கதை. ஆனால் அதற்கு பின்னாடி இவர்கள் தான் கூடிதான் இவங்க சின்னம்மா அவர்களை பொதுச்செயலாளர் ஆக்குனாங்க. இதை RSS விரும்பவில்லை. இதுல RSS சதி இருக்குன்னு சொல்ல வர. இன்னைக்கு நடக்கக்கூடிய அதிமுக பிளவுகள், சண்டை, சச்சரவுகள், அசிங்கம், அவமானம் எல்லாத்துக்கும் காரணம் RSS சங்பரிவார் கூட்டம், மோடி, அமித்ஷா கூட்டம் இருக்கு. அப்ப RSS என்ன பண்றான், சின்னம்மா அவங்கள முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி யார் சொல்ல, சின்னம்மா கேட்கல, விரும்பல. அது டிடிவி சொல்றாரு, தர்ம யுத்தம் OPS தொடங்கினாலதான் அவர் முதலமைச்சரா வர முடியும், தொடர்ந்து இருந்திருப்பாருன்னு சொல்லி அவர் விரும்ப மாட்டேன்னு சொன்னாரா? அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக அவர் முதலமைச்சர் பதவியே வேண்டாம்னு தான் சொன்னார். எனக்கு தெரியும், நான் ரோட்ல போற பேசுறேன், பக்கத்துல இருந்து பார்த்த காட்சிகள், நமக்கு கிடைக்கிற உண்மை தகவல் அடிப்படையில் தான் நான் பதிவு பண்றேன். அம்மா அவர்கள் மறைந்த உடனே எனக்கு பொறுப்பு வேணான்னு தான் சொன்னார். நம்முடைய சின்னம்மாவுடைய சகோதரர் திவாகரன் நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவர் 2 மாசம் 1 மாசம் அம்மா சிறைக்கு போகும்போது இருந்தார் OPS முதலமைச்சரா. எனக்கு ஒரு வருஷமா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு OPS ஒரு உறுதிமொழி கேட்டார். சின்னம்மா அவர்கள் OPS மேல வருத்தத்தில் இருந்த காலகட்டம் அந்த கட்டம். இருந்தாலும் OPS எந்த வகையிலும் நம்ம மீறி போக மாட்டார், கட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டார், நம்பிக்கை சின்னமாக இருந்த காரணத்தினாலதான் திவாகரன் சொல்லி ஒரு வருஷம் அவர் டிஸ்டர்ப் பண்ண இருக்கட்டும் அவரே அப்படின்னு சின்னம்மா அவர்கள் மனநிலையில முதலமைச்சர் பதவியை OPS எடுங்கி தான் முதலமைச்சர் அவங்க நினைக்கலன்னு சொல்ல வரேன். இவர் அந்த அசுரன் சொல்றா முதலமைச்சர் பதவியை அம்மா மறைந்த அன்னைக்கு ஏத்துக்கிட்டார் முதலமைச்சர். ஆனால் டெல்லி என்ன நினைக்குது, RSS எங்க நினைக்கிறான், இந்த அதிமுக தொண்டர்கள் இந்த பேட்டியை பாருங்க, நீங்க தவறுனா சுட்டி காட்டு. நான் மனசாட்சிக்கு விரோதமா பேசல, தவறா செய்தியை பரப்பல. நான் எம்ஜிஆரும் அம்மாவும் கட்டி காத்த அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், இந்த அதிமுகவை அழிக்க நினைக்கிற பிஜேபி விரட்ட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் நான் கருத்துக்களை பதிவிடுறேன், தவிர எந்த தவறான நோக்கம் என்ன கிடையாது. அப்ப என்ன சொல்றான் டெல்லி RSS, சின்னம்மா ஒரு முக்குளத்தூர், அவன் ஜாதி ரீதியா பார்க்கிறான், அவங்க சாதி பார்க்கல, ஆனா அவன் பார்க்கிறான். அவங்களுக்கு பின்னாடி ஒரு சமூக பின்னணி இருக்கு. இந்த பின்னணி கொண்டவங்க கட்சிக்கு பொதுச் செயலாளராகவும் அவங்க முதலமைச்சர் ஆட்சிக்கும் வர்றத RSS விரும்பவில்லை. அதான் ரவீந்திர துரைசாமி பேட்டியே இருக்கேன். அப்ப என்ன ஆகுது, அப்ப கவர்னரா இருந்தவரை பதவி பிரமாண சின்னமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி டெல்லி 22 நாள் கவர்னர் தமிழ்நாட்டுக்கு வரல. சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரு OPS பதவியை கொடுக்க வேண்டும், சின்னமா முதலமைச்சர் வரணும்னு சொன்னது யாரு, மூத்தவாய் உதயகுமார். காலையில போய் பலமுறை சொல்லியிருக்கேன், குளிச்சானோ குளிக்கலையோ, பல்லு விளக்குனானோ விளக்கலையோ, நேர போன அம்மா சமாதியில உட்கார்ந்தேன். எங்களுக்கு சின்னமாதான் குல தெய்வம் குலசாமின்னா, இவெல்லாம் என்ன மனுஷன். டிடிவியே சொல்லி OPS வீட்டுக்கு வர சொல்லி பல விஷயம் வெளியே பேச முடியாத விஷயம். OPS மிரட்டி ராஜினாமா வாங்கினது டிடிவியா இல்லையா? தர்ம யுத்தம் தொடங்கினாருன்னு சொல்லி தர்ம யுத்தத்துக்கு முன்னாடி OPS மிரட்டினது டிடிவி. இதுக்கு ஆலோசனையா செயல்பட்டவன் உதயகுமார். ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாம் கூட்டு போய் காலங்காத்தால உட்கார்ந்து பாத்ரூம் போனானா, குளிச்சானா, பல்லு விளக்குனானா, வீசின பையன். இந்த கட்சி யாரெல்லாம் கெடுத்திருக்கான் பாருங்க. அவெல்லாம் RSS உளவாளி. நான் இன்னைக்கு எடப்பாடிக்கு சொல்றேன், எடப்பாடியே உளவாளி தான். உனக்கு உழ வைக்கிறது நாளைக்கு இந்த உதயகுமார் தான். சாதாரண அல்ல, அதுக்குள்ள அவன் தான் டிடிவி ஏற்றி விட்டு OS காரனுக்கு வர சொல்லி கண்ணீர் மல்க OPS வெளியே வந்தார்.
இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா தலைமை யாரு? RSS சங் பரிவார கூட்டம். OPS வெளியேறின ஆடிட்டர் குருமூர்த்தி கூப்பிடுறான். OPS கூப்பிட்டு அவன் இறங்குவான்ல, சகுனி இறங்கிடுவான்ல, எட்டப்பன் வந்துருவான்ல. இதைதானே எதிர்பார்த்தாம. நீங்க தர்ம யுத்தம் தொடர்னாலதான் OPSக்கு முதலமைச்சர் பதவி இல்லைன்னு சொல்றது ஒரு வகையில நான் ஏற்றுக்கொள்றேன். அவர் தர்ம யுத்தம் தொடங்காம அமைதியா இருந்திருந்தா சிறைக்கு போகும்போது திரும்ப நீங்க OPS கொடுத்துருப்பீங்க. நான் அதுலயும் மறுக்கல. ஆனா அவரை தர்ம யுத்தம் தொடங்க வச்சது யார்? உதயகுமார் பேச கேட்டு டிடிவி தானே மிரட்டினீங்க போயஸ் கார்டன்ல. ஆனா அவரும் அவசரப்பட்டு தர்ம யுத்தம் தொடங்கி இருக்க கூடாது. ஆனா தொடங்க வச்சிருவாள் RSS. OPS ஒத்துக்கிட்டாரு. இவர் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் கூப்பிட்டு தர்ம யுத்தம் தொடங்கு, அம்மாவுடைய மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு புயல கிளப்பு. 45 நிமிடம் தியானம் பண்ணி உட்கார வச்சு ஒரு புயலை கிளப்பி அந்த அம்மா மேல ஒரு பழிய போட்டுட்டு கட்சிய அன்றைக்கு பிளவுபடுத்துவதற்கு யார் காரணம்? இன்னைக்கு முக்குளத்தூர் மக்கள் தூக்கு போட்டு சாகுற மாதிரி டிடிவி நடவடிக்கை. எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டு சேர்றது ஒண்ணு, நான் தூக்குல போய் சாகுறது ஒண்ணு. அவர் பேட்டி கொடுத்துட்டு இந்த முக்குளத்தூர் மக்களை ஒட்டுமொத்தமா அவமானப்படுத்திருக்கார் டிடிவி. சாதாரணமா இல்ல. தேவர் சமூகத்துல பிறந்தவனா இப்படித்தானா அப்படின்ற மாதிரி இந்த மக்களவே ஒரு இழிவுபடுத்துற நிலைமைக்கு டிடிவி நடவடிக்கை. அன்னைக்கு தர்ம யுத்தத்தை தொடங்கினாரு. அவன் டெல்லி என்ன பண்ண? RSS 22 நாள் கூவத்தூர்ல இந்த அம்மா இரவும் பகலும் கோழி அடகாக்குற மாதிரி இவங்களை புறத்து அடகாத்து. கூவத்தூர்ல ஒரு பெண்ணு ஒரு சிங்கமா உட்காந்து அங்க, நீங்க ஒரு கட்டத்தை யோசிக்கணும். கொஞ்சம் நேரம் தான் ஆகும், யோசிங்க. எம்ஜிஆர் அவர்கள் மரணம் அடைகிறார். ஜானகி அம்மாவுக்கு பின்னாடிதான் 97க்கு மேல சட்டமன்ற உறுப்பினர்கள். ஜெயலலிதா அம்மாவுக்கு பின்னாடி 33 பேர் தான். KKSR திருநாவுக்கரசு தான் 33 MLAக்களை கடத்திட்டு போறாங்க. அன்றைக்கு அந்த ஆட்சிய எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி அந்த ஆட்சி நன்றியோட முன்னாள் அமைச்சர்கள் ஆரம்பிக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் யார்? முத்துசாமி, நாவலர், ராஜாராம், ஆரம்பீரப்பன், காளிமுத்து, சோமு, STS, ராகவானந்தம், பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் ஜானகனியில் இருந்தாங்க. ஆனாலும் அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி அந்த ஆட்சியை தக்க வைக்க முடிஞ்சா? பெரிய ஜாம்பவான் இருந்தாங்க. ஆனால் அம்மா மறைவுக்கு பின்னாடி RSS தலைமை இறங்குது, டெல்லியை நேரடியா அங்க தலையிடுது, OPS தர்ம யுத்தம் தொடங்க வைக்குது. கூவத்தூர்ல சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தான் கூவத்தூர். OPS காபந்து அரசு முதலமைச்சர், போலீஸ் துறை மட்டும் தான் இருக்கு. கூவத்தூருக்கு அனுப்பிச்சு விட்டு இந்த MLAக்களை உன்னால கூட்டு வர முடிஞ்சா? தைரியம் இருந்துச்சா? ஜானகி அணியில மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு அவங்கள ஒண்ணு சொல்ற ஆட்சியை கலைச்சாங்க. அம்மா மறைவுக்கு பின்னாடி கூவத்தூர்ல உட்கார வச்சிருக்காங்க. OPS தமிழ்நாடு முதலமைச்சர், போலீஸ் கையில காபந்து அரசு முதலமைச்சர். RSS இவ்வளவு பேசுறான்ல, உங்களோட ராணுவ இருந்துச்சுல, மத்திய படையை காவல்படையை அனுப்பிச்சு விட்டு கூவத்தூர்ல MLAக்களை தூக்கலாம்ல, முடிஞ்ச தைரியம்? அங்க ஒரே பெண் சிங்க சசிகலா இருக்காங்க. அதான போக முடியல உன்னால. ஜானகி அணிய கலைச்ச ஆட்சியை கலைச்சவங்களுக்கு அம்மா மறைவுக்கு முன்னாடி RSS நினைச்ச சதி திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் காப்பாற்றியது சின்னம்மா சசிகலா. இத்தனைக்கு RSS உள்ள புகுந்து தர்மத்தை நடத்திட்டான் OPS வச்சு. அவனால MLAக்களை விலைக்கு வாங்க முடியல. ராணுவத்தை அனுப்பிச்சுட்டு கூவத்தூர்ல தூக்க முடியல, MLAக்களை போலீஸ் அனுப்பிச்சுட்டு தூக்க முடியல. ஜானகி ஆட்சியை கலைச்சான், அம்மா ஆட்சியை கலைக்க முடியல. அதுக்கு காரணம் சின்னம்மா. ஆனா என்ன பண்ணா, 22 நாள் கவர்னர் இங்க வரவிடல. 35 ஆண்டுகள் நடந்த வழக்கு. அந்த வழக்க 2 நீதிபதிகள் தீர்ப்பு. எனக்கு கிடைச்ச தகவலை சொல்றேன்.
அதுல ஒரு நீதிபதி சசிகலா அவர்களை தண்டிக்கணும் அப்படின்னு எழுதுறாரு, ஒரு நீதிபதி அவங்களை விடுதலை பண்ணணும்னு எழுதுறாரு. ஆனா இதுல தலையிட்டு RSS நேரடியாக தலையிட்டு ஒரு சூத்திரச்சி, அவங்க மனுதர்ம பாணியில ஒரு முக்குளத்தோர் தஞ்சாவூர் கள்ளச்சி முதலமைச்சர் ஆனால் நாட்டுக்கு பேராபத்து, அங்கே ஒரு பிராமண ஆட்சி தான் தொடர வேண்டும். அப்படி என்றால் சசிகலா வந்தால் அதிமுக கட்சியும் ஆட்சியும் வலுவாகிவிடும். ஏன்னா அவருக்கு நேரடி திராவிட இயக்கத்தில் நேரடியாக எம்ஜிஆரோட தொடர்பு, அண்ணாவோட அவங்க வீட்டுக்காரர் மொழி போராட்ட தளபதி, திராவிட இயக்கத்தோட நேரடி தொடர்பு இருந்த குடும்பம். கலைஞர் அவர்கள் சசிகலா நடராஜன் திருமணத்தை நடத்தி வைத்தவர். அண்ணாவோடு பழையவர் நடராஜன், மொழி போராட்ட தளபதி அம்மா. இப்படி தொடர்ச்சியா திராவிட இயக்கத்துல ஒரு தொடர்புள்ள குடும்பம் யாருன்னு கேட்டா இன்னைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் மாதிரி சின்னம்மா. அவளுக்கு அண்ணாவை தெரியும். தலைவர் கலைஞர் திருமணத்தை நடத்தி வைத்தார் எம்ஜிஆர். அப்பேற்பட்டால் திரும்ப ஒரு மொழி போராட்ட தளபதி, தமிழீழ போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நடராஜ் இருக்கான். ஆபத்து அப்படின்னு கரு 22 நாள் கவர்னரை வரவிடாம ராஜினாமா செய்ய வைத்து அன்றைக்கு ஓபிஎஸ்ஐ இந்த நாடகத்தை தர்மபுத்திர பேர்ல அரங்கேற்றியது RSS. அப்ப இவங்க சிறைக்கு போகும்போது ஆட்சிய எடப்பாடி பழனிசாமி கையில கொடுத்துட்டு போறாங்க. என்ன சொல்லி கொடுத்துட்டு போறாங்க? இந்த ஆட்சியை பாதுகாக்கணும், அம்மாவுடைய ஆட்சியை பாதுகாக்கணும், டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு அடிப்படை ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு துணை பொதுச் செயலாளர் கட்சிக்கு டிடிவி தினகரனை அறிவிச்சுட்டு எல்லா அதிகாரத்தையும் பொட்டிச்சாவியும், ஆட்சியின் பொட்டிச்சாவியும் கட்சியின் பொட்டிச்சாவியும் டிடிவி தினகரன் கையில கொடுத்துட்டு போனாங்க பரப்பன அக்கிரகாரத்துக்கு. உன்னால டிடிவி, நான் மரியாதைக்குரிய டிடிவியை கேட்கிறேன், அதே பொறுப்பு அம்மா எங்க மாதிரி ஆளு கையில கொடுத்துட்டு போயிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி திமிர விட்டுருவோமா? கட்சியிலிருந்து ஒதுங்கி இருப்போமா? உங்க கையில துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துட்டு போனாங்களே, அவங்க வரும்போது நீங்க கட்சி ஆட்சி உங்க கையில இல்ல, நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? இன்னைக்கு அந்த அம்மா போகும்போது என்ன கொடுத்துட்டு போனாங்க, என்ன நடந்துச்சு? எல்லா அமைச்சர் என்ன சொல்றாங்க? டெய்லி முதலமைச்சர் வீட்டுக்கு வரணும் காலையில, நான் சொல்ற கோப்புல தான் கையெழுத்து போடணும். டிடிவி நீங்க சொல்லலையா? நீங்க ஓபிஎஸ் குற்றம் சொல்றீங்களே, அவர் தர்ம யுத்தம் தொடங்க அவசரப்பட்டு தொடங்கிட்டார், அவர் தவறு. ஆனால் அவரை மிரட்டி முதலமைச்சர் போய் ராஜினாமா செய்து யார்? உங்க கையில துணை பொதுச்செயலாளர் கொடுத்துட்டு போனாங்களே, இந்த எம்எல்ஏ உங்களால பாதுகாக்க முடிஞ்சா? RSS காரனால நீதிமன்றத்தை விலைக்கு வாங்க முடிஞ்சு மிரட்டி. 5 நீதிபதிகளுக்கு போகணும் இந்த வழக்கு. 2 நீதிபதிகள் அன்னைக்கு மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்திருந்தா இந்த வழக்குன்னு 5 வருஷம் போயிருக்கும். சசிகலா அம்மா அவர்கள் முதலமைச்சரா இருப்பாங்க. முதலமைச்சர் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக வலுவான கட்சியா இருக்கும், ஆட்சி இருக்கும். திமுக அதிமுக தான் மாற்றா இருக்கும். இதை தெரிஞ்சுதான் RSS இறங்குறான். வகையில துணை பொதுச்செயலாளர் கொடுத்துட்டு போய் ஆட்சியில இருந்து நீங்களும் கட்சியில எல்லாம் போயிட்டீங்களே, நீங்க என்ன பேசுற தகுதி இருக்கு? இன்னைக்கு என்ன நிலைமை? அம்மா சின்னம்மா அவர்களே முதலமைச்சராக விடாமல் 22 நாள் கவர்னருங்க வரவிடாமல் தடுத்தது பிஜேபி. அதிமுகவை அழிப்பதற்கு வீவு வகுப்பது பிஜேபி. எடப்பாடி பழனிசாமியை கையில வச்சு மிரட்டி சிபிஐ மூலமாக வருமான வரித்துறையாக தன் மகனுக்காக மிரட்டி அதிமுகவில் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். நீங்க எதுக்கு சேர்ந்தீங்க? நான் தூக்கு போட்டு சாவுன்னு சொன்னவரு நீங்க கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு இப்ப சொல்றீங்களே? நாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு டிடி வாங்கின ஓட்டு இவ்வளவு, 2024 வாங்கின ஓட்டு இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லி 2019 நாடாளுமன்றத்தில் டிடி வாங்கின ஓட்டு எவ்வளவு? 5.5%. சின்ன மாவட்டம் 1500 கோடி ரூபாய் வாங்கிருக்கீங்க. 1500 கோடி வாங்கி ஒரு 4 தொகுதியை நீங்க முக்கியமான தொகுதியை கான்செப்ட் பண்ணி வெற்றி பெற்றா கட்சி உங்க கைக்கு வந்திருக்கும். உங்கள்கிட்ட பணம் வாங்க ஆட்டையை போட்டா நீங்களும் ஆட்டையை போட்டீங்க.
2019 5% ஓட்டு 2021 கிடைச்சிச்சா? 3% மாறினது எதுக்கு? நீங்க அதிமுக தாமரக்குடி ஆரம்பிக்கும் போது, எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது கட்சியில் இருந்தாலா? அதிமுகவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? டிடிவிக்கு சின்னம்மா அவர்கள் நம்முடைய அம்மா அவர்களுக்கு உற்ற தோழி, சின்னம்மாவுடைய சகோதரி மகன். நீங்க சின்னம்மா வந்து அம்மாவுக்கு உதவியா இருந்தாங்க, நீங்க சின்னம்மாவுக்கு உதவியா இருந்தீங்க. இதை தவிர இந்த கட்சியை நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சின்னம்மா அவர்களுக்காக நீங்க கட்சி, அவங்க முன்னாடி வந்தவங்களா சின்னம்மாவுக்கு வந்தவங்க. உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க யாராவது 10 காசு வாங்காம சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருக்கீங்களா? யாருக்கிட்டாவது பணம் வாங்காம நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிருக்கீங்களா? நாங்க அம்மாவுக்கு உறுதியான யாராவது விரல் நீட்டி தமிழ்நாட்டில் இந்த சாதாரண 72 இருந்து அதிமுக ஒரு தொண்டனை நான் வாழ வச்சு விரல் நீட்டி தமிழ்நாட்டில் சொல்லுங்க பார்ப்போம். சின்னம்மா பேரை பயன்படுத்தி கோடான கோடி சம்பாதிச்சீங்க. அதான் அமித்ஷா கூப்பிட்டா உட்காருனா, நீங்க என்ன செஞ்சிருக்குன்னு சரியான ஒரு ஆலோசனை உங்களுக்குள்ள, உங்களுக்கும் புத்தி இல்லை. அமித்ஷா மிரட்டும் போது நீங்க என்ன செஞ்சிருக்குன்னா, ஓட்ட கணக்கு போடுற அமித்ஷா வடக்கு இருக்கிறவன் RSS காரன் முட்டாள். அவன் என்ன கணக்கு போடுறான்? 2024 நீங்க வாங்கின வாக்கு என்ன, எடப்பாடி வாங்கின வாக்கு என்ன, 2021 25 தொகுதிகள்ல நீங்க 2 ஒன்னா இருந்தா வெற்றி பெற்றுக்கலாம். அமித்ஷா முட்டாள்தனமான கணக்கு. ஓ கட்சி உதயம் எதுக்குப்பா? ஓ கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பதற்காக, சின்னம்மா என்கின்ற சசிகலா முக்குளத்தோருக்கு துரோகம் பண்ணிய எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்காக உனக்கு விழுந்த வாக்கு. உனக்கு விழுந்த வாக்கு என்ன? OPS மூலமாக 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் ஆயிட்டு OPS பாட்டில கொண்டு அடிச்சு கட்சியை விட்டு நீக்கினதுக்காக முக்குளத்தூர் ஒன்றிய துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து வெளியேற்றிட்டு ஒரு குடும்பத்தின் பிடியில் ஆட்சியும் கட்சியும் இருக்கக்கூடாது என்று சொல்லி வளர்ந்த ஏணிப்படி எட்டி உதைச்ச நன்றி கெட்ட ஒரு நாய் எடப்பாடி பழனிசாமி. முக்குளத்தூர் வீட்டுல இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வளர்க்கக்கூடிய சொருநாயோடு நினைக்கிறது எடப்பாடி பழனிசாமிய எதிரியாக, துரோகியாக. அந்த வாக்குகள் தான் டிடிவி விழுந்ததை தவிர அப்புறம் டிடிவி பெரிய மொழி போராட்ட தளபதியா, இல்ல சுதந்திர போராட்ட வீரரா, இல்ல இந்த நாட்டுக்கு நீட்டு தேர்வுக்கு போராடினவரா, இல்ல விலைவாசி போராட்டத்துக்கு போராடினவரா? யார் டிடிவி? உனக்கு விழுந்த வாக்கு என்ன? சின்னம்மா என்கின்ற சசிகலாக்கு உனக்கு முகவரி யார்? Who is address? அட்ரஸ் என்ன? அரசியல் உனக்கு என்ன சம்பந்தம்? அதாவது உனக்கு விழுந்த வாக்கு நீ சொல்லிருக்கலாம் யார்கிட்ட? அமித்ஷா கிட்ட. ஐயா 2021 நீங்க சொல்ற கணக்கெல்லாம் சரி, எனக்கு விழுந்த வாக்கு வந்து டிடிவி தினகரன் ஆணழகன், டிடிவி தினகரன் பெரிய மொழி போராட்ட தளபதி, டிடிவி தினகரன் பெரிய தளபதி ஸ்டாலின் மாதிரி எமர்ஜென்சிக்கு சிறைக்கு போனவர்கள்லாம் கிடையாது. எங்க சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணான் எடப்பாடி பழனிசாமி. முக்குளத்தோர் மக்கள் வந்து அந்த உணர்வு இருக்கு, கோபம் இருக்கு. அந்த கோப அலைதான் எனக்கு வாக்கா விழுகுது. இப்ப நான் வந்து போய் ஆதரிச்சா, எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சா அந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இதான் நடக்க போகுது. தன்மானமுள்ள மக்கள், முக்குளத்தோர் மக்கள், சுயமரியாதை மக்கள், முத்துராமலிங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள், எம்ஜிஆர் அம்மாவை, கலைஞரை, அண்ணாவை, பெரியாரை, திராவிட இயக்க கருத்தியலை உணர்ந்த மக்கள் எப்படி ஒரு முக்குளத்தோர் மக்களா பிறந்தவன் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போடுவான்? தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 2021 5 மணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்குது. 4 மணிக்கு முக்குளத்தூர்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரையும் கலந்துக்கிறாம சட்டமன்றத்தை கூட்டி அந்த மக்கள் பிரேமலை கல்லர், கொண்டையங்கோட்டை மர உட்பட 68 சாதி எம்பிசிக்கு எதிராக 10.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்த துணிச்சல் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போ வந்துச்சு? சசிகலாவை தூக்கி எறிவனை முதலமைச்சராக்கி காலில் விழுந்து ஊர்ந்து சென்ற சசிகலாவை தூக்கி எறிவ எந்த காரணம் சொல்லாம உன்னை முதலமைச்சராக்கின பாவத்துக்காகவா நீ தூக்கி எறிவ? 4 வருஷம் முதலமைச்சரான துணை முதலமைச்சரான பன்னீர்செல்வத்தை பாட்டில கொண்டு அடிக்கிறேன்டா, அப்ப உனக்கு எப்படி நன்றி இருக்கு? அதிகார போதையில் இருக்கிற முக்குளத்தோர்னாலே அன்டச்சபிளா பாக்குற நீங்க. மிகப்பெரிய வரலாறுங்க சின்னம்மாவுடைய வரலாறு. அவங்க வந்து தெற்கு கொங்கு மண்டலத்துக்கு சி சுப்பிரமணியம் முதலமைச்சர் காமராஜர் காலத்திலே போராடினார்.
அங்க இருக்கிற மக்கள் பாட்டாளி மக்கள், ஒழுங்கா மரியாதைக்குரிய தமிழ் பேசக்கூடிய ஊர், பண்பாட்டை காக்கக்கூடிய கொங்கு மண்டலம். அந்த மக்களுக்கு ஒரு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொல்லிதான் எவ்வளவு பெரிய போராட்டம், சுதந்திர காலத்துல போராட்டம். அந்த மக்களுக்கு சாதாரண ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி. மக்கள் நன்றியோடு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மதிக்க மாட்டாங்க. இந்த இனத்துக்கே அவமானம், நீ கொங்கு மண்டலத்துக்கே இவ்வளவு பெரிய பதவியை தூக்கி, முதலமைச்சர் பதவி என்னைக்கா வர முடியுமா? நம்ம தூக்கி கொடுத்தாங்க, நன்றியோட அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கலாம்னு அந்த மக்கள் நினைக்கிறான். இந்த மக்கள் நினைக்கிறான் நன்றி கேட்ட எடப்பாடி நினைக்கிறான். அதனாலதான் ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு வாக்கு ஒழுகுது. இன்னைக்கு வரைக்கும் சின்னம்மா எப்படி இருக்காங்க? சிறையிலிருந்து வந்தாங்க. அவங்க வாய் திறந்த என்ன ஆகும்? அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தாங்க 39 ஆண்டுகள் இருந்தனால தானே ஜானகி அம்மா வந்து ரெட்டலை சின்னத்தை 2 கட்சி ஒன்னா இணைக்க மெர்ஜி ரெட்டரை யார்கிட்ட கொடுத்தாங்க? எம்ஜிஆர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீங்க நல்ல பொண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க இரவோட இரவா கூப்பிட்டு அந்த கட்சியில எவ்வளவு பெரிய தலைவர் ஆரம்பிரப்ப முத்துச்சாமி பெரிய ஆளா இருந்தாங்கல்ல, இரவோட ஜானகி அம்மா கூப்பிட்டு அதிமுக ஜார்ஜ் இணைப்பு கடிதத்தை சசிகலா கிட்ட கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பிசுறு அம்மாவை பத்தி சொல்லியிருக்காங்களா வெளியே? சரி, ஓபிஎஸ் பத்தி நீங்க அம்மாதான் கொலகாரின்னு பேசுறீங்க சின்னம்மாவை. ஓபிஎஸ் பத்தியோ டிடிவியை பத்தியோ எடப்பாடியை பத்தியோ பேசுறாங்களா? எங்க குடும்பம் அதிமுக ஒருங்கிணையணும். இன்னைக்கு டெல்லி ஏகாதிபத்தி யாரை கண்டு பயப்படுறான்? RSS யாரை கண்டு பயப்படுது? இந்தியாவிலே இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினை சித்தாந்த ரீதியா இருக்கிறதுனால பயப்படுது. நீ ஏன் இன்னைக்கு RSS பயங்கரவாத அமைப்பு சின்னம்மாவை கண்டு பயப்படுற? இவங்க கொத்தடிமை. டிடிவியை கூப்பிட்டு ஒரே நாள் மிரட்டிட்டான், டெல்லியில கூப்பிட்டு மிரட்டிட்டான். நீ ஓட்டு கேட்டு வந்தா முக்குளத்தூர் மக்கள் எப்படி மதிப்பாவும்? நீ இந்த முக்குளத்தூர் மக்கள் கூட வீர விவேகம் இருக்குல்ல, அனைத்து துரோகங்களையும் முக்குளத்தூர் தலைவர்களுக்கு செய்து இந்த கட்சியை கைப்பற்றி முக்குளத்தூர் தலைவரை அவமானப்படுத்தி ஒட்டுமொத்த திராவிட கருத்தியலுக்கு எதிராக, இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய பாஜகவுக்கு நீங்க இங்க வாசலை திறந்து விடுறதுக்கு டிடிவி என்ற துரோகிய, எடப்பாடி என்ற துரோகிய இரட்டை மாட்டு வண்டியில் வர மாதிரி வர்றீங்களே, மக்கள் உங்களை மாட சாட்டையால் அடிச்சு விரட்டுற மாதிரி உங்களை நாய் மாதிரி விரட்ட போறான் தெற்கு சீமையில் முக்குளத்தூர் மக்கள். அதனால இன்றைக்கு இவங்க நடத்துகிற நாடகம் பாஜக RSS தமிழ்நாட்டில் அதிமுகவை அழிச்சிட்டு தான் அவன் அந்த இடத்துக்கு வர நினைக்கிறான். இது மக்களுக்கு அதிமுக தொண்டனுக்கு தெரியும். ஒருத்தர் கூட எம்ஜிஆர் தொண்டன் அதிமுக தொண்டன் ரெட்டலைக்கு ஓட்டு போட மாட்டான். காரணம், அவன் நல்லதுக்காக வர்றான். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறதுக்காக வர்றான். இப்போ வரைக்கும் மோடி வந்து தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணின்னு சொல்லியிருக்காரா? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குவார். ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்குற மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது, அதுக்கு ஒரு தலைவர் போடுற மாதிரி திமுக அப்படி சொல்லுதா? ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணியில் MK ஸ்டாலின் தலைமை தாங்குவார்னு சொல்றாங்களா? இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் நம்முடைய திருமாவளவனா இருக்கட்டும், மார்க்சிஸ்டா இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மறுமலர்ச்சி திமுக ஆகட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், நான் எங்களை போன்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன சொல்றான்? திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடர்வதற்கு, தளபதி ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதற்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் எல்லோரும் அதான் சீட்டு கேட்பது நம்முடைய உரிமை, கொடுப்பது கடமை. சீட்டுக்காக மட்டும் நாங்கள் நிற்கவில்லை. சித்தாந்த ரீதியாக தளபதி ஸ்டாலின் ஆதரிப்போம். சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கல என்றாலும் நாங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் இந்த நாட்டின் கருதி. அபாயகரமான சித்தாந்தம் RSS சித்தாந்தம், பயங்கரவாத சித்தாந்தம், மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற சித்தாந்தம். ஆகவே ஆதரிக்கிறோம். நாங்களாம் தெளிவா உறுதியா சொல்றோம், எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இந்த கூட்டணியில. அது மாதிரி டிடிவி என்ன சொல்றாரு? தேசிய ஜனநாயக கூட்டணியில பீஸ் கோயிலை பார்த்து அணைஞ்சிருக்காரு. யாரை பார்த்து? பீஸ் கோயிலை பார்த்து இவர் பீஸ் போயிட்டாரு. உண்மையான நட்பு இருந்தா, நீங்க பங்காளியா இருந்தா, பங்காளி சங்கம்னு சொன்னா நீங்க போய் எடப்பாடி பழனிசாமி நீங்க சால்வை போட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் நான் இணைகிறேன்னு சொல்லியிருக்கணும். இப்ப எடப்பாடி என்ன பண்றாரு? ஊருக்கு என்ன சொல்லிருக்காரு? மாவட்ட செயலர் கூட தகவல் வந்துருச்சு.
டிடிவியோட கூட்டு சேர்ந்திருக்கான். யாராவது அவரை வரவேற்று சால்வ் போடக்கூடாது. நேற்று தேனிக்கு வந்தாரு அதிமுக மாவட்ட செயலாளர் ஜக்கன் போய் பார்த்தாரா? எடப்பாடி ஸ்ட்ரிக்டா உளவு உத்தரவை போட்டாரு, யாராவது டிடிவியை பார்த்துடக்கூடாது, பேருக்கு கூட்டணி சேர்ந்திருக்க, அவ்வளவுதான். இதான் நிலவரம். பீஸ் கோல் உட்கார்ந்து தானே ஜி கே வாசன் தலைமை வாசன் போய் அதிமுக எடப்பாடியை சந்திச்சு அதிமுக தலைமையிலான கூட்டணி நான் இணைகிறேன் சொல்லியிருக்காரா? ஜான் பாண்டியன் அதிமுக தலைமையிலான கூட்டணி இணைகிறேன்னு சொல்லியிருக்காரா? இன்னைக்கு விஜயகாந்த் மனைவி பிரேமலதா கிட்ட எடப்பாடியா பேசிட்டு இருக்காரு, பீஸ் கோயில் பேசிட்டு இருக்காரு. டாக்டர் ராமதாஸ் கிட்ட பீஸ் கோயில் பேசிட்டு இருக்காரு. உங்களை யாருமே மதிக்கல. எடப்பாடியே தெரிஞ்சுக்கிறேன், உன்னை அழிக்கிறதுக்கு தான் கூட்டணி. உன்னை முதலமைச்சர் ஆக்குறாருன்னா இதுவரைக்கும் அமித்ஷா எங்கேயாவது, மோடி எங்கேயாவது வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்களா? டிடிவி சொன்னாரா? நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறேன்றாரு. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் குளிபறிக்கிற மாதிரி இருக்கீங்க. மன ஒற்றுமையா இல்ல, சித்தாந்த ரீதியா ஒன்னா இணையல, சிபிஐயால் இணைக்கப்பட்டிருக்கீங்க. டெல்லியின் மிரட்டலால் ஒன்றை ஒருங்கிணைந்திருக்கிறது. டெல்லியின் சிபிஐயின் வருமான வரித்துறையின் அமலாக்கத்துறையில் சேர்த்துவிடப்பட்ட கூட்டணி, மிரண்டவர்கள் அரண்டவர்கள் கொத்தடிமைகளின் கூட்டணி. இன்னைக்கு டிடி மனையார அதிமுக தொண்டை கூப்பிட சொல்றாரா எடப்பாடி? இல்ல, ஸ்பை போட்டிருக்காரு. யார் வரவேற்று கூட அதை சால்வ் போட்டக்கூடாது. அவர் என்ன நினைக்கிற, டிடி உள்ள புகுந்து அதிமுக கைப்பற்றணும்னு நினைக்கிறேன். உன் கையில இருக்கும்போது விட்டுட்ட, ஆர்கே நகர்ல வெற்றி பெற்றும் போது விட்டாச்சு, துணை பொதுச்சாளர் பதவி கொடுக்கும்போது விட்டாச்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாது. முக்குலத்தோட ஆட்சியை நீங்களே அழிச்சிட்டீங்க. இனிமே திரும்ப கைக்கு வருமா? இவ்வளவு பெரிய கட்சிக்கு பொதுச்செயலாளர் சின்னம்மா, இவ்வளவு பெரிய நாட்டுக்கு முதலமைச்சர் ஓபிஎஸ், இவ்வளவு பெரிய கட்சிக்கு துணை பொதுச்செயலாளர் நீங்க, இத 3 பேரும் சேர்ந்து அழிச்சிட்டீங்க. சினிமா பொறுமையாக இருந்தாங்க, சினிமாவை கெடுத்தது யாரு? நீங்க தானே. இப்ப நிலவரம் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணின்றத எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை தான் சொல்றாங்களே தவிர அதிமுக தலைமையில இதெல்லாம் ஏன் பேசுறேன்னு அதிமுக தொண்டை ரோசமாயிரும். முனையாரு லேடியா மோடியான்னு கேட்ட புரட்சி தலைவர் தொண்டை முனைய கூட இரு. நான் பேசுறது அதிமுக என்ற கட்சி இருக்கணும், நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கும், அதை சரி பண்ணிக்கலாம். ஆனா அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும். அதிமுக ஒருங்கிணைக்கணும்னா டெல்லிக்கு கொத்தடிமையா இருக்கிற சின்னமாவை கூட்டு மிரட்ட முடியுதா? எந்த அமைச்சராவது பீஸ் கோயில், பீஸ் போன கோயில் யாராவது சின்னமாவை பார்த்து பேசுறாங்களா? டெல்லிக்கு கூப்பிடுறானா? உங்களை வான்னு கூப்பிடுறான், மிரட்டுறான், உட்கார வைக்கிறான், புனிய வைக்கிறான், கூத்தடிக்கிறான், கேவலப்படுத்துறாங்க. அதனால அதிமுக வீரியமா எழுந்துக்கணும். தொண்டை எழணும்னு கேட்டா உண்மையான பங்காளி சண்டை திமுக அதிமுக தான். இப்ப கொலையாளி பகையாளி யாருன்னு கேட்டா நம்மளை அழிச்சு ரெட்டலை அழிச்சு தாமரையை எழுந்து வைக்க பாக்குறான். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகி, டிடிவி துரோகியை பயன்படுத்துறான். தொண்டை விழிப்பா இருக்கணும், எம்ஜிஆர் கட்சி இருக்கணும், எம்ஜிஆரின் தொண்டை யோசிக்கணும், அம்மாவின் தொண்டை யோசிக்கணும். அப்ப என்ன, அம்மா இருந்த இடம் திமுக, எம்ஜிஆர் வளர்ந்த இடம் திமுக. எம்ஜிஆர் உதயஸ்ரீ சின்னத்தை காட்டியிருக்கார், பாடியிருக்கார் படத்துல. எம்ஜிஆர் நின்று வெற்றி பெற்ற சின்னம் பரங்கிமலை. எம்ஜிஆர் நாடு முழுவதும் உதயஸ்ரீ வெற்றிக்காக பாடுபட்டார். அண்ணாவின் தம்பியா இருந்தார். பெரியாரின் கருத்துக்களை சமூக சீர்திருத்த நாடகம் நடத்தினார். எங்க பெரியப்பான்ற நம்முடைய தளபதி ஸ்டாலின். அந்த அளவுக்கு அவங்க குடும்ப ஒற்றுமையும், கலைஞர் சொன்னார் 40 ஆண்டு கால பகை பனி போல் மறைந்தது. எம்ஜிஆர் மருத்துவமனை இருக்கும் போது 12 ஆண்டு கால பகை பனி போல் மறைந்தது, 40 ஆண்டு கால நட்பு தலை தூங்கின்னு முரசொலியில் கடிதம். அது மாதிரி இன்னைக்கு பங்காளி சண்டை நம்ம தான் திமுக அதிமுக. ஆனா 2 பேரும் ஒன்னானா தான் நம்மளை அழிக்க வர்ற அதிமுக அழிக்க வர்றான், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்து திமுக பார்க்க நினைக்கிறான். இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து பகையாளி, கொலையாளி, பயங்கரவாதி, இரட்டலையை விழுங்க வருகிற, எம்ஜிஆர் கட்டி காப்பாற்றி அதிமுகவை அழிக்க வருகிற, அம்மாவால் வேடியாண்டு மூடிய விரட்டப்பட்ட சங் பரிவார் கூட்டம் உள்ள நுழைகிறான். விரட்டி அடிப்போம். நம்ம முக்கியமா தென் மாவட்டங்கள்ல தற்போது தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த தினகரன் நினைவுக்கு பிறகு கருத்து கணிப்புன்னு பல கருத்து கணிப்பு வெளியாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் தென் மாவட்டத்தை கைப்பற்றான்னு ஒரு கருத்து வைக்கிறது. இதை எப்படி பாக்குறாங்க சார்? முக்குளத்தோர் மடைமாற்றக்கான முயற்சி தான். முக்குளத்தோர் மடைமாற்றம் ரொம்ப வீர மக்களா இருக்காங்க. சந்தர்ப்பவாதி பூரா பேரும்
10.5% இடஒதுக்கீடை கொடுத்து மக்களை பழி வாங்கினாங்க. முதலமைச்சர் பதவி கொடுத்த சின்னம்மாவை பாஜக கூட சேர்ந்து நன்றி கெட்டத்தனமா அதிமுகவில் அவமானப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் மக்களுக்கு தெரியுது. அமமுக உருவானது எடப்பாடி எதிர்ப்பதற்காக, சின்னம்மாவுடைய சகோதரி மகனுக்காக வந்தாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் கட்சிக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன், கூட்டணி என்ன வா 2 சீட்டு தரேன்னு சொல்ற அளவுக்கு திமிரு அகம்பாவதம். இதை எப்படி தெற்கு சீனிய மக்கள் பார்க்குறாங்கன்னா, தேவரா கவுண்டரா அப்படின்ற மாதிரி எடப்பாடி கொண்டு போயிட்டார். நம்ம அதை விரும்பல, சசிகலா விரும்பல. ஆனா மக்கள் மத்தியில முக்குளத்தோர் மக்கள் அப்படி ஒரு நிலையை உருவாக்கி விட்டார் எடப்பாடி. நான் சாதிக்கு அப்பாற்பட்டால், எனக்கும் கவுண்டரும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து சாதி மக்களுக்காக நான் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு பெரியார் சிந்தனையாளர். ஆனா கீழே கலை நிலவரத்தை எடப்பாடி தவறான கலாச்சாரத்தை உருவாக்கிட்டார். அதனால முக்குளத்தோரா பிறந்தவன் சில ஃபார்வர்ட் பிளாக் போய் ஆதரிக்கிறாங்க. அது அவங்க மக்கள்கிட்ட நாளைக்கு ஓட்டு கேட்டு வரும்போது தெரியும். தேசிய சேனலில் கவுன்சில் சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு, அது நமக்கு தெரியும். இப்போ கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பாரிவேந்திர கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துது தேசிய ஜனநாயக கூட்டணி, பார்த்தீங்களா? ஆமா. ஜான் பாண்டியிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. கிருஷ்ணசாமி வீட்டில் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எந்த ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் வீட்டுக்காவது போகிறாங்களா? போயிருக்கா? இல்லைங்க சார், இது வரைக்கும் இல்லை, போகாது. ஏண்டா அவங்களுக்கு தெரியும். அதனால மான மரியாதையுள்ள முக்குளத்துவ மக்கள், தன்மானமுள்ள மக்கள், இந்த சமூகத்துக்கு எதிராக செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதுதான் ஒரிஜினல் தாய்தேவ பிறந்த முக்குளத்தூர் அப்படின்ற முடிவோட ரெட்டலைக்கு இந்த தடவை தாமரையோட வந்தா இரண்டையும் தோற்கடிப்பு உதயசூரியனை வெற்றி பெற வைப்பான். இதான் நிலவரம். நன்றி சார். நன்றி.